ரொம்ப வலிமையான கூட்டணி அப்படின்னு இப்போ திமுக கூட்டணி பார்க்கப்படுது. இத்தனை கட்சிகள் இருப்பது எந்த அளவிற்கு பலமாகவும் பலவீனமாகவும் இருக்க போகிறது திமுக? விஜய் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் யாரும் நடந்து போனால் கப்புனு பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. 10 ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இது பயத்தில் அச்சத்தில் தோல்வி பயத்தில் வர வேலைங்க இது. 2001 கலைஞர் ஏகப்பட்ட ஜாதி கட்சிகளை சேர்த்து அவனால் கேண்டிடேட் போட முடியாமல் 6 சீட்டு கொடுத்தவங்களாம் 4 சீட்டு எடுத்து 2 சீட்டை சரண்டர் பண்ணிட்டு போனோம். இந்த கூத்தெல்லாம் நடந்தது. ஏன்னா அப்போ பிஜேபியோட இருந்ததால் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஜெயலலிதா கிட்ட போயிடுச்சு. மூப்பனார் இருந்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் 2 இடதுசாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் ஜெயலலிதா கிட்ட போயிட்டாங்க. வெறும் பிஜேபி மட்டும் வச்சுட்டு ஜாதி கட்சியெல்லாம் சேர்த்தாரு கலைஞர். படுதோல்வியாச்சு. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் வராரு, வாக்குகளை பிரிக்கிறாரு. அதனால 10-20 ஓட்டுகள் கூட 100 ஓட்டுகள் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அப்படியாப்பட்ட இடத்துல ஸ்டாலின் ராஜதந்திரமா செயல்பட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அச்சத்துக்கு இன்னொரு பெயர் ராஜதந்திரம் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உங்களை பார்த்து சிரிக்கத்தான் முடியும். இன்னைக்கும் பாஜகவோட எதிர்ப்புல உறுதியா நிற்கக்கூடியவர்கள் இடதுசாரிகள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. சொன்னபடி 4 வருஷம் திமுகவோட பாஜகவோட மந்திரி சபையில இருந்து மஞ்சா குளிச்சு எல்லா வளமான இலாக்காக்களையும் அனுபவிச்சது திமுக, இடதுசாரிகள் கிடையாது. நாளைக்கே பிஜேபியோட திமுக போய் சேராதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சார், ஆனால் திமுகவினர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிய கட்சிகளுக்கு நம்ம அதிகமாக சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா சில இடங்களில் தோற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திமுக பெரும்பங்கு எடுத்துக்க பார்க்குது, இல்லை பெரிய கட்சிகளுக்கு கொடுக்க பார்க்குது இப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறோம். அவ்வளோ சுயமரியாதைக்காரர்களாக இருந்தால் அவங்களை சேர்த்துக்காமலே நீ ஜெயிச்சு பாரு. அதாவது அவலத்தின் புதிய எல்லைகளை வைகோ தொட்டு கொண்டிருக்கிறார். கின்னஸ் ரெக்கார்ட் படைத்துக் கொண்டிருக்கிறார். சுயமரியாதையை திமுக காலடியில் வைப்பதில் புதிய சிகரங்களை தொட்டு கொண்டிருக்கிறார் வைகோ. 4 சீட்ல 3 சூரியனா 1 அவங்க சிம்பலம். என்னங்க அட்டுழி, அதெல்லாம் அவலமா இல்லையா அதை கேட்பதற்கு? இந்தியாவின் முதிர்ந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் வைகோ. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். ரொம்ப வலிமையான கூட்டணி அப்படின்னு இப்போ திமுக கூட்டணி பார்க்கப்படுது. காரணம், அதில் இருக்கிற கட்சிகளோட எண்ணிக்கை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதில் உள்ளுக்குள்ள தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக இப்போது சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நான் கேட்க நினைக்கிறது, இத்தனை கட்சிகள் இருப்பது எந்த அளவிற்கு பலமாகவும் பலவீனமாகவும் இருக்க போகிறது திமுக? இல்லைங்க, ஒரு அளவுக்கு தாங்க கட்சிகள் இருந்தால் பலம். அதை தாண்டி போச்சுன்னா அது பலவீனம். ஒரு பஸ்ஸில் இவ்வளோ தான் கூட்டம் ஏறலான்னு இருக்குது, அதை மீறி ஏறிச்சுன்னா ஓவர்லோடான வண்டி என்ன ஆகும்? கொடசாயும் விழுந்துடும். கொடசாயும் அதான் நடக்குது. எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறீங்க. விஜய் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் யாரும் நடந்து போனால் கப்புனு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. 10 ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இது பயத்தில் அச்சத்தில் தோல்வி பயத்தில் வர வேலைங்க இது. 2001 கலைஞர் தான் பண்ணார். எல்லா ஜாதி கட்சி இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் 50% மேலே ஜாதி கட்சிங்க. 2001 கலைஞர் ஏகப்பட்ட ஜாதி கட்சிகளை சேர்த்து அவனால் கேண்டிடேட் போட முடியாமல் 6 சீட்டு கொடுத்தவங்களாம் 4 சீட்டு எடுத்து 2 சீட்டை சரண்டர் பண்ணிட்டு போனோம். இந்த கூத்தெல்லாம் நடந்தது. ஏன்னா அப்போ இவர் பிஜேபியோட இருந்ததால் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஜெயலலிதா கிட்ட போயிடுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் இருந்தார். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் 2 இடதுசாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் ஜெயலலிதா கிட்ட போயிட்டாங்க. வெறும் பிஜேபி மட்டும் வச்சுட்டு ஜாதி கட்சியெல்லாம் சேர்த்தாரு கலைஞர். படுதோல்வியாச்சு. அப்போ முரசொலி மாறினா அதை எதிர்த்தார். இது ஜாதி கூட்டணி, நான் அரசியல் விட்டு விலகிறேன்னு இதே மாதிரி ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் அனௌன்ஸ் பண்ணார் முரசொலி மாறன். இப்போ இன்றைக்கி இவர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 23 கட்சியில் 13 கட்சி ஜாதி கட்சி. இதெல்லாம் பலம்னு சொல்ல முடியாதுங்க, இது பலவீனம். இந்த சமூக நீதி பிம்பம் உடையறதை பற்றிலாம் கவலையே இல்லை. இவ்வளோ ஜாதி கட்சியை சேர்த்திங்கன்னா உங்கள் சமூக நீதி பிம்பம் சந்தி சிரிக்குதுன்ற கவலையே உங்களுக்கு இல்லை. எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது, மறந்துடாதீங்க. இத்தனை சாதி கட்சியை உள்ளே சேர்க்கறது தலித்துகளுக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய பெரும் கொடுமை. சாதி கட்சிகளை நீங்கள் வளர்க்குறீங்க. மந்திரி போய் ஜாதி மாநாட்டில் பேசுகிறான். இன்றைக்கி விளாத்தி குளத்தில் என்ன நடந்தது? இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் தலைவிரிச்சாடுது. உடனே ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்குறீங்க. முதல்ல அதிகாரி பேட்டி கொடுக்குறதே தப்பு. முதலமைச்சர் கொடுக்கணும், இல்லை துணை முதலமைச்சர் கொடுக்கணும், இல்லை அமைச்சர் ரகுபதியாவது கொடுக்கணும். எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி அவர் தான் பேசுவார். அதிகாரிகள்கிட்ட எதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க? அப்போ இத்தனை கட்சிகள் கூட்டணியாக இருப்பது பலமாக பலவீனம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட பலவீனத்தின் வெளிப்பாடு.
சார் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் வராரு, வாக்குகளை பிரிக்கிறாரு. அதனால 10, 20 ஓட்டுகள் கூட 100 ஓட்டுகள் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அப்படியாப்பட்ட இடத்துல ஸ்டாலின் ராஜதந்திரமாக செயல்பட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே. அச்சத்துக்கு இன்னொரு பெயர் ராஜதந்திரம் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உங்களை பார்த்து சிரிக்கத்தான் முடியும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பாலிடிக்ஸில் 2+2 4 இல்லை. எல்லா நேரத்துலையும் பாலிடிக்ஸில் 2+2 சம்டைம்ஸ் 0 ஆகும், 2+2 3 ஆகும், 2+2 1 ஆகும், சம்டைம்ஸ் 0 ஆகும். காலகாலமாக இருக்க கூட்டணி கட்சிகளை வலுவாக வச்சுருந்தாலே போதுங்க. அதை நீங்கள் செய்யலையே. புதுசாக கட்சிகளை உள்ளே கூட்டின்னு வந்து இத்தனை வருடமாக அவங்க கூட இருக்க கட்சிகளை கதற வைக்கிறீங்கல்ல, எதுக்கு அவங்கள அவ்வளோ தூரம் மன வருத்தாண்டிய வைக்கிறீங்க? 1 சீட்டு 2 சீட்டுக்கு இடதுசாரிகளெல்லாம் இவ்வளோ தூரம் பாடாப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இன்றைக்கி அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க. பாவங்க அவங்க. 6 சீட்டுன்றது அவங்க வரலாறுல கிடையாதுங்க. 4 சீட்டு வாங்கி 4 சீட்டு கொடுக்கறது நான் என்ன சொல்கிறேன், அவங்க தேர்தலை புறக்கணிக்கலாம்னா திமுக எதிராக போயில்லை. தோழர் தியாகு, நம்ம எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய தோழர் தியாகு அவர்கள் நேற்றைக்கு ஒரு நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஒரு கருத்தை முன் வச்சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இடதுசாரிகளை திமுக அரசு இப்படி சொல்லுவதன் மூலம் இழிவுபடுத்துகிறது, சிறிய கட்சிகளை தான் சின்னத்தில் நிற்கணும்னு சொல்கிறது மூலம் திமுக இழிவுபடுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்று ஸ்டாலின் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் சொல்கிறார், இது மாநில தேர்தல் கிடையாது, மத்தியில் இந்தியாவை பாடாய்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மதவாத பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னொன்று சொல்கிறார் தோழர் தியாகு, நான் இவர்களுடைய நிலையில் இருந்தால், யார் எஸ்சிபிஐ சிபிஎம் பொசிஷனில் இருந்தால், நான் இவர்களுடைய நிலையில் இருந்தால் நான் என்ன முடிவெடுப்பேன் என்றால், நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போட விரும்பவில்லை, ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் திமுகவுடன் நிற்கிறோம். இது மதவாத பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். கொள்கை ரீதியாக திமுகவுடன் நாங்கள் நிற்கிறோம். ஆகவே 234 தொகுதிகளிலும் நாங்கள் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம். இப்படி ஒரு நிலைப்பாட்டை நான் எடுப்பேன். அதுதான் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு அவர் பேசினார். அற்புதமான ஸ்பீச். இதை சிபிஐ சிபிஎம் கனிமுடன் பரிசீலிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு பிரஜையாக நான் சொல்கிறேன். நம்ம ஒன்றும் அந்த கட்சியில் உறுப்பினர் கிடையாது. இன்னமும் நான் சில நேரங்கள் அவங்களை கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். ஆனால் அவங்க மேலே இருக்க மரியாதை என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது. இன்றைக்கும் பாஜகவோட எதிர்ப்பில் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் இடதுசாரிகள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. 4 வருஷம் திமுகவோட பாஜகவோட மந்திரி சபையில் இருந்து மஞ்சா குளிச்சு எல்லா வளமான இலாக்காக்களையும் அனுபவிச்சது திமுக, இடதுசாரிகள் கிடையாது. நாளைக்கே பிஜேபியோட திமுக போய் சேராதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கலைஞர் நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை தான் கூட்டு வந்தீங்க. அன்னைக்கே இந்த இடதுசாரிகள் அதை கண்டிச்சிருக்கணும். அவர்கள் வெட்கங்கட்டு போய் அந்த ஃபங்க்ஷனோட முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தார்கள். அமித்ஷா வந்திருந்தா போயிருப்பாங்களா? அமித்ஷா வந்தால் போவாத இடதுசாரிகள் ராஜ்நாத் சிங் வந்தால் ஏன் போகிறாங்க? இது தனி மனிதர்கள் சம்மந்தப்பட்டது அல்ல, சித்தாந்தம் சம்மந்தப்பட்டது. ஆகவே இன்றைய சூழலில் 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டுன்னு ஏலம் விடுறது, அவங்கள பாடாப்படுத்துறது, 6 சீட்டு கொடுக்க மாட்டேன் 4 வாங்கிக்கோ, 1 சீட்டு குறைச்சிக்கோ, 2 சீட்டு குறைச்சிக்கோன்றதெல்லாம் இதை விட அவர்களை இழிவுபடுத்த முடியாது. சித்தாந்த ரீதியாக திமுகவோட தோள் நின்றவங்க. இப்படி ஒன்று வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் ஒரு 10 சீட்டு துண்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க. இடதுசாரிகள் கிட்ட இருக்க 10 ஒரு எம்எல்ஏ 2 கம்யூனிஸ்ட்டு சேர்த்து இருக்கானா, அந்த 10 பேரையும் நீ ரெசார்ட்டில் கூட்டின்னு போய் அடகாக்கணும்னு அவசியமே கிடையாது. வெட்டி போட்டாலும் அவன் பிஜேபிக்கு போக மாட்டான், திமுகவோட தான் இருப்பான். ஆனால் அந்த உத்தரவாதத்தை தேமுதிக ஒருவேளை 10 எம்எல்ஏ கிடைச்சுன்னா உன்னால் கொடுக்க முடியுமா? உங்கள் சிரிப்பை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ப வேண்டியவங்க எல்லாருக்கும் இது தெரியும். நம்ப வேண்டியவர்களை கைவிட்டுட்டு மதவாத சக்திகளுக்கு நாளைக்கு துணை போவதாக வாய்ப்புள்ளவர்களை திமுக ஏன் வளர்க்குது? ஆகவே தோழர் தியாகு சொன்னது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். இவங்க போய் சுயமரியாதை இழந்து 6 சீட்டுன்றதே அவங்க வரலாறுல கிடையாதுங்க. குறைஞ்சது 8லேருந்து 10 சீட்டு கொடுப்பாங்க. கலைஞர் 8லேருந்து 10 சீட்டு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி 6 4 குறைக்கிறீங்கன்னா அவங்க மொத்தமாக உங்களை மூடுறாங்கன்னு அர்த்தம், ஊற்றி மூடுறாங்க இடதுசாரிகள்னு அர்த்தம். 4 சீட்டுன்னா அது என்ன கோபி? 234 சீட்டில் 4 சீட்டுன்னா லெஸ் தென் 2%, 1.75%. 2% 234 தொகுதியில் 2% நீ போட்டி போடாமலே இருக்கலாம். 2 எம்எல்ஏ போய் அங்கே உள்ள பேசி கிழிச்சு புரட்சியை ஒன்றும் வெடிக்க வைக்க போகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் மல்லு கட்ட போகிறீங்க இந்த அரசோட. நீங்கள் சாம்சங் போராட்டத்திலேருந்து கூலி உயர்வு போராட்டத்திலேருந்து துப்புரவு பணியாளர் போராட்டத்திலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார், ஆனால் திமுகவினர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிய கட்சிகளுக்கு நம்ம அதிகமாக சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க சில இடங்களில் தோற்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் திமுக பெரும்பங்கு எடுத்துக்க பார்க்குது, இல்லை பெரிய கட்சிகளுக்கு கொடுக்க பார்க்குது இப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறோம். அவ்வளோ சுயமரியாதைக்காரர்களாக இருந்தால் அவங்கள சேர்த்துக்காமலே நீ ஜெயிச்சு பாரு. அவன் ஓட்டு வேணும்னு தானே அவனை சேர்த்துக்கிறேன், இல்லாட்டி நீ சேர்த்துக்க மாட்டேன். முதல்ல உங்கள் சின்ன கட்சிகளை நிற்க வைக்கணும்னு சொல்கிறதே அராஜகம். மதிமுகலாம் கொடுத்துருக்கிறதுல ஒரு தொகுதி அது என்ன கேவலம். ஒன்று ஒட்டு மொத்தமாக நீ 4 சூரியனில் நின்றுடு,
இல்லை ஒட்டு மொத்தமாக நானும் உன் சிம்பலில் நில்லு, மூணை வந்து உதயசூரனில் நிற்போம், ஒன்றா உன் சிம்பலில் நிற்போனா இது இதை விட அசிங்கம். அதாவது அவலத்தின் புதிய எல்லைகளை வைகோ தொட்டு கொண்டிருக்கிறார், கின்னஸ் ரெக்கார்ட் படைத்து கொண்டிருக்கிறார். சுயமரியாதையை திமுக காலடியில் வைப்பதில் புதிய சிகரங்களை தொட்டு கொண்டிருக்கிறார் வைகோ. 4 சீட்டில் 3 சூரியனா 1 அவங்க சிம்பலம். என்னங்க அட்டுழியம் இதெல்லாம், அவலமா இல்லையா அதை கேட்பதற்கு? இந்தியாவின் முதிர்ந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் வைகோ. எனக்கு நல்ல நண்பர் தான் அவர், மிகச்சிறந்த ஆற்றலாளர், சந்தேகமே கிடையாது. அனுபவமிக்க நாடாளுமன்றவாதி, கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு நண்பர்கள் உண்டு. தனிப்பட்ட முறையில் ஒரு 3 மணி நேரம் அவருடன் நீங்கள் அமர்ந்து பேசினீர்கள் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களை பற்றியும் அவருடன் பேசலாம். அந்த அளவு அறிவு தீட்சண்யம் உண்டவர், பன்முகத்தன்மை கொண்டவர். இப்போ இருக்கவங்கள பல பேரை பற்றி அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆனால் அவருக்கு வந்திருக்க தடுமாற்றத்தை பாருங்களேன். 6 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு 4 சீட்டு குறைக்கிறதே அவலம் இல்லையாங்க. உங்கள் கூட தானங்க இருந்தாங்க, இந்த கட்சிகள்லாம் திமுக கூட தானங்க இருந்தாங்க 3 எலெக்ஷனா. கருணாநிதி மறைவுக்கு பிறகு இவங்க சந்தித்த 3 தேர்தலில் ஸ்டாலின் தொடர்ந்து ஜெயிச்சாருன்னு எல்லா பெருமையும் நீங்கள் ஸ்டாலினுக்கு மட்டுமே கொடுக்குறீங்களே. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தோழமை கட்சிகள் திமுகவோடு ஸ்டாலினோடு தோள் நின்றது. ஆனால் அந்த கட்சிகளுக்கு தானே இன்றைக்கி திமுக துரோகம் செய்யுது. 6 சீட்டு 4 சீட்டாக குறைக்கிறீங்கன்றது யாருக்காக குறைக்கிறீங்க? புதுசாக வந்த யாரோ ஒருத்தருக்காக. அந்த புதுசாக வந்த யாரோ ஒருத்தரோட வரலாறு என்ன? நான் தான் சொல்கிறேன் கோபி, நாளைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வந்தால், இந்த தேர்தலில் தொங்கு சட்டம் வருவதற்கு முதன்முறையாக இந்த தேர்தலில் தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். அப்படி ஒரு வேளை வந்ததுன்னா இடதுசாரிகள் விசிகா இந்த எம்எல்ஏக்கள் சத்தியமாக பிஜேபிக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை புதுசாக கூட்டின்னு வந்தாங்களே ரத்னகமலம் விரிச்சு, அவங்களுக்கு திமுகவால் கொடுக்க முடியுமா? அப்போ திமுக ஏன் தனக்குத்தானே வந்து பிரச்சனைகளை தேடிக்கொள்கிறது? இதில் இன்னொரு பக்கம் பார்த்தா சிறுபான்மையின காவலர்கள் அப்படின்னு சொல்லப்படுற திமுக சிறுபான்மை கட்சிகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்றது அடுத்த கேள்வியாக இருக்குது. சரி ஏங்க, அது கூட பரவாயில்லைங்க, அது சிக்கல் இருக்குங்க நிறையா. அவங்களெல்லாம் உங்கள் சிம்பலில் தான் நிற்க வைக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தான் லாபம். முதல்ல இந்த சிம்பலில் நிற்க வைக்கிறதையே தடுக்கணும். அதுக்கு அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும், அரசியல் சாசன சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும். சிறிய கட்சியை உன் சிம்பலில் நிற்க வைக்கிறான்னா அவன் சிறிய கட்சியை எல்லாம் உன் கட்சியில் சேர்ந்துட்டான், அதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. எனவே அது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது பெரிய சப்ஜெக்ட். அது நம்ம வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் பேச முடியாது. as long as there is a provision அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அது திமுகவோட பலவீனம் தானே. 4 சீட்டு கொடுத்து 3 உதயசூரியன் 1 மதிமுகனா திமுக தனக்கு தானே சீட்டை ஒதுக்கிக்குது, அவங்களே சீட்டை எடுத்துக்கிறாங்க. அதான அர்த்தம். கோமத்தேக்காக வந்து நான் 2 சீட்டு கொடுத்து உதயசூரியனா தனக்கு தானே திமுக சீட்டு ஒதுக்கிது. அது இன்னொரு கட்சிக்கு ஒதுக்குச்சு. எதுக்கு விளம்பரம்? அவலமாக இல்லையா? அது அருவருப்பா இல்லையா? சிரிப்பா இல்லையா? அவங்களுக்கு நான் ஸ்டாப் காமெடி இல்லையா? அது அவன் சிம்பலில் போய் நீங்கள் நிற்கிறது எதுக்குங்க கையெழுத்து போடுறீங்க? இந்த சூரியன் சிம்பலில் நிற்கிற அத்தனை கட்சிகளையும் நான் கேட்குறேன், என்னங்க இது 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 ஒரு கேலி கூத்தா இல்லையாங்க உங்களுக்கு? அது பதவிக்காக தன்மானம். அப்போ அது வந்து தன்மானத்தை இழக்கிறது. அதை தான் இந்த தோழர் தியாக சொன்னார். இது திமுகவுடைய அடாவடித்தனம். இது சிறிய கட்சிகளை வந்து என் சிம்பலில் நிற்கிறதுன்றது அராஜகம். 1-2 பேர்னா கூட பரவாயில்லைங்க, இத்தனை கட்சியை 20 கட்சியை நீங்கள் வந்து உங்கள் சிம்பலில் நிற்க வைக்கிறீங்கன்னா 10 சீட்டு 12 சீட்டு, அது என்ன நாடகத்தன்மைன்னா, நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்தோம், எல்லாரையும் அரவணைக்கிறோம், சிறுபான்மையின மக்கள் அரவணைக்கிறோம். நடைமுறையில் என்ன? அது உன் சிம்பலில் நிற்கிறான். இடதுசாரிகள் அட்லீஸ்ட் மகிழ்ச்சி அடையலாம், சிபிஐ சிபிஎம் உதயசூரனில் நில்லுன்னு சொல்லலையே. அடுத்த எலெக்ஷன் அதுவும் வந்துடும். இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அதுவும் வரும். அதனால் தோழர் தியாக சொன்னதை தான் இடதுசாரிகள் பரிசீலிக்கணும். நாங்கள் 234 தொகுதிகளிலும் திமுகவை ஆதரிப்போம். மதவாத பாஜக தான் இன்றைக்கு இந்தியாவின் முதல் எதிரி. இது வழக்கமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற மாநில சட்டமன்ற தேர்தல் அல்ல. இது தமிழ்நாட்டின் தலைவிதியை மட்டுமல்ல, இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சித்தாந்த யுத்தம். இதில் நாங்கள் திமுக பக்கம் 100% நிற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எங்களை இழிவுபடுத்துவதால் நாங்கள் இந்த 2 சீட்டு 3 சீட்டுக்காக போய் ஒப்பந்தம் போட்டு தேர்தலில் போட்டி போட விரும்பலை. 234 தொகுதியிலும் நாங்கள் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அது திமுகவை கொடுக்கக்கூடிய சரியான பதிலடியாக இருக்கும். திமுகவும் இறங்கி வரும் நம்புகிறோம் நம்ம. இதே போல் கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க விசிகா இந்த மாதிரி டபுள் டிஜிட் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு மோடிக்கு விலை போகாத ஒரே தலைவர் திருமாவளவன், விசிகா. இந்தியா பூரா இருக்கக்கூடிய 90% தலித்து கட்சிகள் இந்த 12 ஆண்டுகளில் பிஜேபிக்கு பலியானார்கள். 1000 ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டு அவருக்கு எவ்வளவோ வலை விரிக்கப்பட்ட பொழுது கூட வந்து அவர் சிறிதும் மனம் மாறவில்லை. அதான் நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா சிபிஐ சிபிஎம்முக்கு ஒரு 8 எம்எல்ஏ, விசிகாவுக்கு ஒரு 4 எம்எல்ஏன்னா அந்த 12 எம்எல்ஏவை நீங்கள் அடகாக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்கள கூட்டு போய் ரெசார்ட்டில் வைங்கலாம் அவசியமே இல்லை. தாராளமாக அவங்க ரோட்டில் சும்மா சுற்றி நிற்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ காங்கிரஸில் ஒடிசாவில் நாளை மறுநாள் ராஜ்யசபா தேர்தல், 12 எம்எல்ஏ கூட்டு வந்து கர்நாடகாவில் உட்கார வச்சுருக்காங்க. பிஜேபிக்காரன் தூக்கின்னு போடுவானு அடகாத்துன்னு இருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள்
சிபிஐ சிபிஎம் விசிகா எம்எல்ஏங்களை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக ரோட்டில் சுற்றி நிற்பான் அவன் வரல கூட உன்னால் தொட முடியாது பிஜேபியால். அந்த அளவு கொள்கை பற்றுள்ளவங்கள நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சீட்டை குறைச்சிட்டு புதுசாக வந்து யாருக்கோ தூக்கி அள்ளி கொடுக்குறீங்கல்ல. நாளைக்கு ஒரு வேளை தொங்கு சட்டமன்றம் இதற்கான விலையை திமுக கொடுக்கும். திமுக கொடுத்ததுன்னா நமக்கு கவலை இல்லை, இந்த மாநிலம் கொடுக்கும். அதனால தான் பேசும். இல்லை, எஸ்பெஷலி விசிகாவை கூட்டணியிலே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவங்க வளர்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தை எதிர்பார்க்குறாங்க. சரியாக ஹேண்டில் பண்ணுதா திமுக? பண்ணலை. அவங்க வளரக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. விசிகா வளரக்கூடாதுன்னு தான் விரும்புகிறாங்க. அதனால தான் நீங்கள் சீட்டை குறைன்றது. 3 நான் சொல்கிறேங்க, விசிகா, மதிமுக, சிபிஐ, சிபிஎம்ங்க. இதில் மதிமுக உட்பட சேர்த்துக்கிறேன். அவங்க மேலே 1000 விமர்சனம் வந்தாலும் இந்த 3 தேர்தலில் அவங்க உங்கள் கூட தான் நின்னாங்க. நடுப்புற ஒரு சலசலப்பு வந்து அப்புறம் வைகோ அதை சரி பண்ணிட்டார். இந்த 4 பேர் நம்பிக்கைக்குரிய தோழர்கள்ங்க. நீ போன தடவை அவங்களுக்கு கொடுத்ததே வேர்கடலை மாதிரி 6 சீட்டு தான். அந்த 6 கொடுத்துருக்கணும்ல அவங்களுக்கு. அதில் பாதியை வெட்டி புதுசாக வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ இது என்ன அரசியல் திமுக பண்ண? இப்போ மறைமுகமாக பிஜேபியின் வளர்ச்சிக்கு திமுக இங்கு உரம் போட்டு கொண்டிருக்கிறது. அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். பிஜேபியின் வளர்ச்சியை திமுக உறுதிப்படுத்துகிறது.